ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் ஃப்ராங்கோ பரேசி, ஒரு ஃபுட்பாலிங் லெஜண்ட். நாங்கள் யாருமே பார்த்தது கிடையாது அவர் ஆடி. பட் இந்த ஃபோக்லோர் நம்ம கேட்கறது தான், ஸ்டோரிஸ் கேட்கறது தான். பரேசி வந்து நம்ம ஜேமி கேரகர்னால எப்பவுமே பேசுவோம். அந்த ஓவர்லேப்லலாம் பரேசி அப்படின்னு நிறைய பேசியிருப்பான் ஜேமி. ஸோ அங்கே கேள்விப்பட்டது தான், ஒரு இட்டாலியன் லெஜெண்டு, ஒன் கிளப் மேனு, ஏசி மிலான் லெஜெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெஸ்ட் இன் பீஸ். நீங்கள் ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? இல்ல ஒரு லெஜெண்டரி டிஃபெண்டரு, அந்த ஸ்வீப்பர் டிஃபெண்டர் மெயினா அதுக்குதான் வந்து ஃபேமஸ். ஆமா, ரொம்ப ஹைட் கம்மி, ஆனா நல்லா ஆடுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இந்த கால் போடுறது இல்லைன்னா வந்து கட்டையை போடுறது இல்ல ஆள் அடிக்கிறது அந்த மாதிரி டிஃபெண்டர் இல்ல. பொதுவா இட்டாலியன் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னாலே வந்து ஓகே இவனுங்க வந்து ஒரு ஒரு பிசிக்கலா ஒரு சம்பவம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவர் வந்து அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் ஒரு பயங்கரமான ஒரு இது. அந்த ஃபேமஸா ஒண்ணு சொல்லுவாங்க, அது அந்த மரடோனா வந்து ரெஸ்பெக்ட் பண்ண ஒன் ஆஃப் த டிஃபெண்டர்ஸ் இட்டாலியில அப்படின்னு. ஏன்னா மேரடோனா கிட்ட இருந்து பால் எடுக்கணும்னா ஒன்னும் ஃபவுல் பண்ணுவாங்களாம், இல்லைன்னா வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் ஆள் அடிச்சு ரெஃபரி சில 50-50s தான் ஃபவுல் தர மாட்டாங்களா, அந்த மாதிரிதான் வந்து எடுத்துட்டு போவாங்களாம் பொதுவா மேரடோனா கிட்ட. ஆனா மேரடோனா கிட்ட இருந்து அந்த கிளீன் டேக்கிள் வந்து வின் பண்ணி இப்பெல்லாம் வி பேர்லி சி டிஃபெண்டர்ஸ் டூ தட். லைக் அதனாலதான் நமக்கு வந்து சலீபாவோ இல்லைன்னா வேண்டைக்கோ இவங்களாம் அந்த மாதிரி ஒரு பால் எடுத்துட்டு போனாலே நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒரு மூமெண்டா ஆகி அதை எடிட்ஸ் எல்லாம் போட்டு அதை செலிப்ரேட் பண்றாங்க. பட் ஆனா அந்த இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த டைம்லயே அவரு மேரடோனா கிட்டே அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஸோ ரெஸ்ட் இன் பீஸ். ஆமா, கம்மி வயசு தான், பார்த்தா 60 வயசு அந்த மாதிரி தான். இதான் நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் கம்மி வயசு தான். ஸோ என்ன ரீசன் தெரியல. பட் ரெஸ்ட் இன் பீஸ். சொல்லுங்க. அந்த 1994 வேர்ல்டு கப் ஃபைனல் வந்து சொல்லணும். அந்த லாஸ்ட் 2 டேஸாவே இன்ஸ்டா ட்விட்டர் ரெண்டுலயுமே ஃபீடு ஃபுல்லாமே பரேசி இந்த ஏசி மிலான் ஃபீடா தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் நான் பார்த்தப்போ என்ன பார்த்தோன்னா, அந்த 1994 வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்து பரேசியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல்ல பெஸ்ட் சென்டர் பேக் பெர்ஃபார்மன்ஸ்னா அதை தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த வேர்ல்டு கப்ல வந்து குரூப் ஸ்டேஜ்ல வந்து அவருக்கு இன்ஜுரி ஆகும், நீ இன்ஜுரி ஆகி சர்ஜரி பண்ணுவாப்ல. சர்ஜரி பண்ணிட்டு ஒரு 20 நாள்ல திரும்ப, அதாவது நீ சர்ஜரி பண்ணிட்டு 20 நாள்ல திரும்ப வந்து ஒரு 120 மினிட்ஸ் அந்த பிரேசில் டீம் கூட ஆடி, ரொமேரியோ, பெபெட்டோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ்லாம் இருந்த பிரேசில் டீம் கூட ஆடி கிளீன் ஷீட் வச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த பெனல்டி ஷூட் அவுட்ல அவர் பெனல்டி மிஸ் பண்ணி அந்த வேர்ல்டு கப் தோத்துடுவாங்க. பட் இருந்தாலுமே அந்த ஒரு மாஸ்டர் கிளாஸ் வந்து இன்னும் நான் நிறைய பேர் ஞாபகப்படுத்துறது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க அந்த ஒன் கிளப் மேனுன்னு சொன்னீங்க, அதுலேயே ஒரு அந்த ஏசி மிலான் வந்து என்னன்னா 87 89 தெரியல, ஒரு வருஷம் வந்து பேலண்டோர்ல வந்து போடியம் 3 பேருமே ஏசி மிலான் தான். வேன் பாஸ்டன் ஜெய்பாப்ல, பரேசி செகண்டு, ரைகார்டு தேர்டு, ஃப்ராங்க் ரைகார்டு தேர்டு. ஸோ இவங்க கிளப்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேலண்டோரை வந்து இவருக்கு அவார்ட் பண்ணிடுவாங்க. ஐ மீன் ஆர்கனைசேஷன்ல இருந்து வேன் பாஸ்டனுக்கு கொடுத்தாலும் ஏசி மிலானோட அப்போ பிரசிடென்டா இருந்தவர் வந்து அந்த பேலண்டோர் வந்து பரேசி தான் வெல் டிசர்வ்டுன்னு சொல்லி பரேசிக்கு வந்து அந்த பேலண்டோரை கிஃப்ட் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்கேரியஸ்ட் இல்லை ஒரு டேஞ்சரஸ் ஃபுட்பால் சைடு அந்த ஏசி மிலான். எப்பவுமே மால்டினி, பரேசி, இந்த மாதிரி வேன் பாஸ்டன், குல்லிட்டு. ஸோ வந்து ரெஸ்ட் இன் பீஸ், மை சோல் ரெஸ்ட் இன் பீஸ். இங்க கரெக்டா ஏதாவது பாயிண்ட் டச் பண்ணி, மெயின்லி இந்த ஆல் டைம் 11 அதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா இந்த பரேசியோட இது வரும். லைக் எல்லாருமே இது எடுப்பாங்கல்ல, அது டிராஃப்ட் பண்ணுவாங்கல்ல, ஒரு 3 பேர் எல்லாம் பண்ணும் போதுமே பரேசியோட டாக்ஸ் வந்து நிறைய அடிபடும். பேட் பாய் பரேசி. ஆமா, ஒரு பெக்கன் பவர் எப்படி இது பாராட்டுறாங்களோ, லைக் பெக்கன் பவர் வந்து லைக் அதேதான், லைக் ஃப்ரம் டிஃபென்ஸ்ல இருந்து அட்டாக்கிங் பிளேயர் வரைக்கும். அதனாலதான் நிறைய பேர் இந்த ஜான் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வரப்போ அந்த பேரை அடாப்ட் பண்ண மாதிரி தான். ஸோ அதை வந்து இட்டாலியன் சைட்ல இருந்து ஒரு பிளேயர் வந்து பண்றது வந்து அது அந்த டைம்லயும் ஒரு ஆச்சரியக்குரியாதான் இருந்திருக்கும். ஆனா அதையுமே வந்து எவ்வளவு கிளீனா
பண்ணியிருக்கான்றது தான் எல்லாமே ஹியர்ஸே தான். நான் நிறைய இந்த வீடியோ பார்ப்போம், 1 நிமிஷம் வீடியோ பார்ப்போம், 2 நிமிஷம் வீடியோ பார்ப்போம், ஃபுல் மேட்ச் வரைக்கும் நான் இந்த ஒரு பழைய மேட்சும் பார்த்தது இல்லை. பட் எல்லாமே அந்த அந்த லெஜெண்ட் ஸ்டேஸ்ன்றவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதை கேட்கும் போது கார்ல கூட போஸ்ட் போட்டிருப்பாரு ட்விட்டர்ல, ஃபார்எவர் மை கேப்டன் அந்த மாதிரி அது அந்த டிஃபென்சிவ் ஒரு இட்டாலியன் சைடோட நிறைய பேர் இந்த இட்டாலியன் ஒரு ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஒரு இட்டாலியன் சைடுனாலே அந்த ஓகே டிஃபென்ஸ் ஃபர்ஸ்ட். ஆனா இப்ப சிரியாலாம் இப்போ வேற மாதிரி போயிடுச்சு இப்போ. ஆனா முன்னாடி சிரியால இருந்து வர ஆளுங்க எல்லாமே அந்த கோர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபென்சிவ் சைட்ல எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மேபி விதை போட்டது இவங்களாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெரசியோட ஒரு இந்த எராவா தான் இருக்கும் அப்படின்றதான் என்னோட தாட் ப்ராசஸ். ஆமா. ஸோ அதான் மக்களே, ஒரு மிகப்பெரிய ஃபுட்பாலிங் ஐகான் இறந்துருக்காப்புல.